ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலகீனம். உடனே நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம், இதுக்கு ஊழியத்தின் நிமித்தம் வர்றது என்று நாம யோசிப்போம். ஆனா அதுவல்ல அர்த்தம். என்ன தெரியுமா அர்த்தம்? உங்கள் அழைப்பின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். உங்கள் அழைப்பை நீங்கள் சீரியஸா எடுத்து எழும்பும் போது உபத்திரவம் வரும். இப்ப பவுலுடைய அழைப்பு என்ன? ஊழியம். அதனால பவுலுடைய லைஃப்ல அது ஊழியத்தின் நிமித்தம் உபத்திரவம். உங்க அழைப்பு என்ன? ஒரு பிசினஸ் மேன், ஒரு ராஜா, ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன். ஜாப்ல இருக்கீங்களா? எந்த கரியர்? எல்லாரையும் போல சாதாரணமா இருந்த, சாதாரணமா வாழ்ந்த, சாதாரணமா செத்துறோம்னு சொல்லும்போது உபத்திரம் இல்ல. ஆனா எப்போ கிறிஸ்து எதற்கென்று என்னை பிடித்தாரோ அந்த மகிமை என்னில் விளங்கணும், அந்த ஸ்டாண்டர்ட்ல நாம் போனோம், அப்படி சாட்சியா இருக்கணும், கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியா நான் இருக்கணும், கிறிஸ்துவுக்கு மகிமை விளங்கணும்னு எப்ப டிசைட் பண்றீங்களோ அப்போ உபத்திரம் வரும். அந்த உபத்திரவத்துக்கு பேர் என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரம். உங்களுடைய மனப்பக்குவத்தின்படி, உங்களுடைய தரிசனத்தின்படி வருகிற உபத்திரம் அல்ல. அவர் உங்களை எழும்புன்னு சொன்னாரு, நீங்க எழும்புறீங்க, அது நிமித்தம் வருகிற உபத்திரம். ஆமென். சோ கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பலகீனத்தினாலே நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இதிலே நான் பிரியப்படுகிறேன். ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இந்த நிந்தனைகள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், அவமானங்கள், பலகீனங்கள் எதுவும் என்னை தடை பண்ண முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள கிறிஸ்துவின் வல்லமை எப்போதும் பெருகும், அவருடைய பலன் பெருகும். இது எவ்வளவு வந்தாலும் அது பெருகும். நான் செய்து நிறைவேற்றுவேன்.